இந்த ஈஸி அண்ட் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஒரு பிஸ்கட் வச்சு கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு செமி திக் பேஸ்ட் மாதிரி நல்லா கலந்துக்கலாம் அந்த கடலை மாவை. இப்போ பார்த்திங்கன்னா கடலை மாவு நல்லா திக்காக கலந்ததுக்கப்புறமா நான் 1 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறேன், பொடியாக கட் பண்ணது. அண்ட் அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முருங்கை இலை, ஒரு 1/4 கப் அளவுக்கு வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 1 டீஸ்பூன் இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியாக நறுக்குனது, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா கடைசியாக நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் சீரகம் சேர்த்தா உங்களுக்கு நல்ல வாசமாகவும் நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும். அண்ட் இதுக்கப்புறம் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க, இந்த மாவு திக்காக தான் இருக்கணும். இப்போ நான் ஒரு இரும்பு தோசைக்கல்லை காய வச்சுருக்கேன். அதில் இந்த மாவை ஒரு குழம்பு கரண்டியால் எடுத்து தோசைக்கல்லை விடுங்க. விட்டுட்டு அப்படியே பொறுமையாக கரண்டியாலே டேப் பண்ணுங்கள். நம்ம ராகி ரொட்டியெல்லாம் பண்ணும்போது கையாலே தட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த கரண்டியால் அப்படியே லைட்டாக ஜென்டலாக தட்டினீங்கன்னாக்கா அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு சின்ன சைஸ் வர வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், ரொம்ப மெலிசாக தட்டாதீங்க. இப்போ சுற்றி எண்ணெய் விட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் திக்னஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஆட் பண்ண காய்கறி எல்லாமே வேகும். அதுக்குன்னு ரொம்பவும் தடியாக மொத்தமாக ஊற்றிடாதீங்க. நம்ம பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சைஸ் பார்த்தாலே தெரியும். நம்ம நார்மலாக அடை ஊற்றும் போது எந்த சைஸில் இருக்குமோ அந்த சைஸில் இருக்கணும். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி. இப்போ இந்த பேன்கேக் கூட சாப்பிட்றதுக்கு ஒரு பீனட் டிப் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 3/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை ஒரு பிளெண்டரில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். பவுடரை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துண்டு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அவ்வளோதான், பீனட் டிப் ரெடி. பிரேக்ஃபாஸ்ட் காம்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேபேஜ் பேன்கேக், முட்டைக்கோஸ் பேன்கேக், அதை டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஒரு பீனட் டிப் பண்ணியிருக்கேன், வேர்க்கடலை தேங்காய் வச்சு சிம்பிளாக. மார்னிங் டைமில் எப்பவுமே நம்ம ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கணும். ஸோ அதனால் நான் பொம்மக்ரானேட், அதாவது மாதுளம்பழம் ஃபுல்லாக ஒரு பழத்தை உரித்து வச்சுருக்கேன். அண்ட் அது கூடவே ஜீரகத்தண்ணி நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம், ரொம்பவே ஹெல்த்தி. நீங்கள் சாதாரணமாக குடிக்கிற தண்ணிக்கு பதிலாக ஜீரகத்தண்ணி யூஸ் பண்ணலாம். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டில் இதெல்லாம் சாப்பிட்டு நீங்கள் இதை சாப்பிடும்போது உங்களுக்கு கரெக்டாக செரிமானமாகும். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் காம்போ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்க காம்போ எபிசோட்ஸையும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.